வந்து நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே காவேரி வந்து அப்படியே வந்து தவிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வேற எப்படி பேசுறது? நான் தான் உன் கூட இருக்கக்கூடாது, உன் கூட பேசக்கூடாது, உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது நீ தான் நினைக்கிறியே காவேரி அப்படின்றாரு. ஏங்க நான் எப்போங்க அப்படி நினச்சேன்? ஆமாம் காவேரி, நான் வந்தால் உனக்கு பிடிக்கல, நான் உன்கிட்ட பேசினா நீ அவாய்ட் பண்ணுற, என்னை பார்த்தாவே உனக்கு பிடிக்கலையே காவேரி, நான் என்ன பண்ணுறது? அதுதான் உனக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் கிளம்பி வந்திருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? எவ்வளோ தூரம் கிளம்பி போயிருக்கீங்க? கணக்கான இடத்துக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வரவே போகிறதில்ல காவேரி. எதுக்கு உனக்கு கஷ்டம் சொல்லு? என் குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பரவாயில்ல விடு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இப்படிலாம் பேசாதீங்க விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடி, ஒரு நாள் நான் உன்னை தவிக்க விட்டதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, என்னை எத்தனை வாட்டி தவிக்க விடுற, எப்பவுமே என்னை கஷ்டப்படுத்துற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீயே சொல்லு. என்னை விட்டு விலகி விலகி போறியே, அப்போல்லாம் என் மனசு எப்படி வலிக்கும், கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு. சாரி விஜய், நான் தான் சாரி சொல்லிட்டேன், சாரி சொன்னால் எல்லாம் ஆகிடுமா, நான் வரமாட்டேன் போடி அப்படின்றாரு. ப்ளீஸ் விஜய், நான் சொன்னால் கேளுங்க. சரி ஓகே, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எந்த உண்மை? இல்லை எதுக்காக உங்களுக்கு வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, உண்மை வேறு இருக்கா, என்ன விஷயம் அப்படின்றாரு. அது வந்து சொல்ல போறியே பெரிய, சொன்னீங்கன்னா வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், அப்புறம் நான் வந்து உன் இஷ்டம்ப்பா அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டி தான் காரணம், அவங்க தான் வந்து இந்த உலகத்துலேயே நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வரல, உங்களை அவாய்ட் பண்ணதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு. ஆமாங்க இதுதான் நடந்தது, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. சாரி காவேரி, நான் உன்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன்டி, என் பாட்டியால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன்டி. சரி காவேரி நீ கவலைப்படாதடி, நான் இப்போவே கிளம்பி வரேன்னு. சீக்கிரம் கிளம்பி வாங்குங்க ப்ளீஸுங்க, அப்படி நான் வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. பாவம் காவேரி எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா, என் பாட்டி ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, எனக்கு நல்லது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி போகிறாரு. எங்கள் விஜய் வந்துட்டோன்னா காவேரி நிம்மதி அடைனா விஜய் அப்படின்றாங்க. காவேரி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அத்தையை பார்க்குறாங்க. நான் தான் தம்பி உங்களை வர சொன்னேன், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் தம்பி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடந்த விஷயம் நல்ல விஷயம்தான், அவள் கர்ப்பமாக இருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் காசுக்கு நடிக்க வந்த பொண்ணுக்கிட்ட குழந்தையை கொடுத்துருக்கீங்க, இதை பற்றி நான் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல, என் பொண்ணை என்னால் தப்பாகவும் நினைக்க முடியல, நீங்களே சொல்லுங்கள் தம்பி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூட யோசிக்காதீங்க, நானும் வந்து காவேரி வந்து மனசார வந்து கணவன் மனைவியை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோன்னு தான் காவேரி வயிற்றுல குழந்தையே வந்தது, இது தாங்க உண்மை. காவேரி என் பொண்டாட்டிங்க, அந்த அக்ரிமெண்ட்டு அந்த கதை அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேங்க, அதை பற்றி நான் யோசிக்க கூட யோசிக்கல. கடைசியில் காவேரி தான் வந்து அதை வச்சு பேசிட்டு இருந்தா, அப்போவே வந்து காவேரி முன்னாடி முகத்தில் வந்து அதை கிழிச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்லி தாத்தா எவ்வளவோ சொன்னார். நானும் வந்து அந்த ஐடியாவில் தான் இருந்தேன், அப்புறம் அதை நான் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலைங்க, நானும் காவேரியும் வந்து மனசார வாழ வச்சோம்னா அக்ரிமெண்ட் அது ஏதாவது, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்புறமா பெரிய விஷயமாகவும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க தம்பி, இப்போ என் பொண்ணை வந்து நல்லா வந்து வாழ வைக்கணும், அதே மாதிரி வந்து மரியாதையோடு வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உங்கள் பாட்டியும் வந்து உங்கள் சித்தியும் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் குழம்பி போகிறாரு. என்ன பண்ணாங்க அப்படின்னோடனே, அவங்க டைவர்ஸ் கேட்டு வீட்டுக்கு வந்தாங்க, அதுவும் டைவர்ஸ் பேப்பரை நீங்கள் தான் வந்து அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, குழந்தைய கொடுத்துட்டு டைவர்ஸும் அமிச்சா என்ன தம்பி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லைங்க நான் ஏங்க அப்படிலாம் பண்ண போகிறேன், காவேரி கூட வாழ்கிறதுக்காக தானே இப்போ கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் நான் ஏங்க டைவர்ஸ் பேப்பர்லாம் கொடுத்து அனுப்பணும், நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க, கையெழுத்து வாங்க தான் வந்தாங்க, அப்போ தான் இவ உண்மையே சொன்னான், அது வரைக்கும் இவ அமைதியாக இருந்தா எங்கே உண்மையை சொன்னா அப்படின்னோடனே, அப்படியா காவேரின்னு சொல்லிட்டு முகத்தில் பார்த்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. அடுத்து வந்து எனக்கு தெரியாதுங்க இந்த விஷயம், உண்மையிலே எங்கள் சித்தியும் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இங்கே பாருங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, காவேரி கூட நான் சேர்ந்து வாழணும், அவள் கூட ரொம்ப நாள் வருஷம் வாழணும், என் பிள்ளை நான் காவேரி 3 பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் அத்தை தயவு செய்து வந்து எங்களை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க தம்பி, காவேரி உங்கள் கூட தான் வாழணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கல்ல, ஆமாம் அந்த விஷயத்த உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், அதே மாதிரி அவங்கள முறைப்படி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், அப்படி வந்து அவங்க கூட்டிகிட்டு போனால் உங்கள் கூட நான் அனுப்புகிறேன். முக்கியமான விஷயம், அவங்க காசை பற்றி பேசி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நான் நடக்கிறதே வேறு, என் பொண்ணை நான் கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த விஷயமும் காசுக்காக தான் அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் என் பொண்ணை யாரும் பேசக்கூடாது, அது என்னென்னு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு, இல்லை எதுவும் நடக்காதத காவேரியை கௌரவமாக வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படி சொல்லிட்டு போகிறார் விஜய். நிம்மதி அடைகிறாங்க சாரதா.